வெல்கம் பேக் டு ஆஸ்கார் இன்ஸ்டிடியூட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இலக்கண பகுதியில் 8வது புக்கில் இருக்கக்கூடிய வேற்றுமையை நம்ம ரொம்ப தெளிவாகவே பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த வேற்றுமையில் முதலாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமைலாம் வர்றதுனால நிறைய பேர் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி இதை டீட்டெயில்டாகவே பார்ப்போம், முழுமையாகவே. சரியா? பார்ப்போம். வேற்றுமை அப்படின்றதுக்கு முதல்ல என்ன விளக்கம், வேற்றுமையை எதுக்காக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத பார்ப்போம். வேற்றுமை அப்படின்றதுக்கு தெளிவான விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறைக்கு வேற்றுமைன்னு பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் கொடுக்குறேன். அப்போ நம்மளுக்கு வேற்றுமைனா என்ன, அதை எதுக்காக பயன்படுத்துகிறோன்றது நல்லாவே புரிய வரும். பாருங்களேன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும். பார்க்குறதுக்கு ஓகே மாதிரி தான் இருக்குது. பட் இதை தெளிவாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன போடணும்? என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும், என் அண்ணனது உள்ளம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதாவது என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும்னு இருக்குது. இதை நான் தெளிவாக ஒரு சென்டென்ஸாக எழுதணும்னா, என் அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும்னு நான் எழுதலாம். அடுத்ததாக பாருங்க, என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு அப்படின்னா இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு, இதை எப்படி நீங்கள் ஒரு நல்ல சென்டென்ஸாக தெளிவாக புரிகிற மாதிரி மாற்ற முடியும்? என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு. அதாவது இப்போ உங்களுக்கு பாருங்க, நான் எழுதி காட்டுறேன். என் அண்ணனது, அது அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டுங்கிறத நான் எப்படி மாற்றணும்னு சொன்னேன்? என் அண்ணனுக்கு, அண்ணனுக்கு, என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு. கு அப்படின்ற எழுத்தை நான் சேர்த்திருக்கிறேன். சரியா? இதுதான் இங்கே அவங்க சொன்ன விளக்கம். பாருங்களேன், பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை தான் நாங்கள் வேற்றுமைன்னு சொல்கிறோம். இப்போ பாருங்க, இந்த பெயர் சொல்லோட பொருளை நீங்கள் வேறுபடுத்தி காட்டுறீங்களா? இதுதான் வேற்றுமை. இப்போ நம்ம இதுக்காக பயன்படுத்தணும்ல, இங்கே நான் பயன்படுத்தின அசை அதுங்கிறத பயன்படுத்தின, இங்கே கூ அப்படிங்கிற ஒரு எழுத்தை பயன்படுத்தின. இந்த மாதிரி நம்ம பெயர் சொல்லோட பொருளை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக பயன்படுத்துகிறோம்ல அந்த எக்ஸஸா, அந்த அசைகளை வேற்றுமை உருபுகள்னு சொல்கிறாங்க. சரியா? மொத்தம் எத்தனை சார் வேற்றுமை இருக்குது அப்படின்னா 8 வேற்றுமை இருக்குது. மொத்தம் எத்தனை வேற்றுமை இருக்குது? 8 வேற்றுமை இருக்குது. முதலாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நாலாம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, 6, 7, 8ன்னு மொத்தம் 8 விதமாக நம்ம வேற்றுமையை பார்ப்போம். 8 வேற்றுமைகள் நம்ம சொல்லுவோம். சரியா? இதில் வேற்றுமை 8, அதாவது 8 விதமாக இருக்குது வேற்றுமை அப்படிங்கிறது. அப்படின்னா எத்தனை உறுப்புகள் இருக்கணும்? 6 இருக்கு. சரியா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு இருக்கு. முதலாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, 5, 6, 7, 8ன்னு இருந்தாலும் இந்த முதலாம் வேற்றுமைக்கும் கடைசியா இருக்கக்கூடிய 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுங்கிறது கிடையாது. சரியா? அப்படின்னா இவன் 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 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 வேற்றுமைகளுக்கு தான் உருபு இருக்கு. அது என்னென்னன்றது நம்ம தெரிஞ்சுப்போமா? பாருங்க. ஐ, ஆள், கூ, இன், அது, கண். சரியா? இதை நம்ம மேஜரா சொல்லுவோம். முதலாம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. ஐ, ஆள், கூ, இன், அது, கண் 8க்கும் உருபு கிடையாது. சரியா? இதுதான் ஐயாள் கூ இன்னது கண் அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு இருந்திருப்போம். இப்போ இதில் ஆளோட நம்ம இன்னும் சில உருபுகளையும் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்போம். ஆள், ஆண், ஒடு, ஓடு. சரியா? இதுக்கெல்லாம் வேற எதுவும் கொடுத்துருக்க மாட்டான். ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் நம்மளுக்கு பொதுவாக தெரிய வேண்டியது. ஐயாளுக்கு இன்னது கண், முததுக்கும் கடைசி வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. அதையும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். 2, 3, 4, 5, 6, 7க்கு மட்டும்தான் இருக்கு. அப்படி பார்த்தா மொத்தம் எத்தனை உருபு இருக்கு? 2, 3, 4, 5, 6, 7 6 வேற்றுமைகளுக்கு தான் உருபு இருக்கு. முதலாம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. சரியா? ஸோ இதுதான் வேற்றுமை அப்படின்றது. நம்ம ஒவ்வொரு வேற்றுமையவுமே பார்ப்போம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது முதல் வேற்றுமை. அதோட மறுபெயர் எழுவாய் வேற்றுமைன்னு நம்ம சொல்லலாம். சரியா? எழுவாய்னா என்ன சார்? ஃபஸ்ட்டு
எழுவாய்னா என்ன? அது நான் சொல்கிறேன். ஒரு சொற்றொடர் இருக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு எழுவாய் இருக்கும், அதே போல் பயனிலை இருக்கும். எழுவாய் இருக்கும், பயனிலை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எழுவாய்னா அந்த எழுவாய், அந்த வேலையை செய்கிறவங்களோட பேர் தான் எழுவாய். அப்படின்னா இங்கே எது எழுவாய்? பாவை. அவ என்ன வேலை பண்ணா? வந்தாள் அப்படிங்கிறது பயனிலை. நான் சொல்கிறது புரியுதா? எழுவாய். இப்போ இதில் எழுவாய் எது? கண்ணன் என்ன பண்ணுறான்? சென்றான் அப்படிங்கிறது பயனிலை. இது எழுவாய், இது பயனிலை. எழுவாய், பயனிலை. பொதுவாக இந்த ரெண்டும் அடிப்படையாக இருந்தே தான் ஆகணும். ஆனால் இது இல்லாமல் இன்னொன்றும் வேணும். செய்யப்படு பொருள். சார் இந்த சென்டென்ஸில் இந்த நீங்கள் எழுதியிருக்கிற 2 வாக்கியத்துலேயும் அப்படி ஒரு உருபே இல்லையே சார், செய்யப்படு பொருள்னு ஒன்று இல்லவே இல்லையே. எழுவாயும் பயனிலையும் தானே இருக்குது. எழுவாயும் பயனிலையும் தான் இருக்குது. இப்போ நான் இன்னொரு சென்டென்ஸ் எழுதுகிறேன், அதில் செய்யப்படு பொருள் இருக்கிற மாதிரி நான் எழுதுகிறேன் பாருங்களேன். உங்களோட 9th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி புத்தகத்தில் இருக்கிற மாதிரியான எக்ஸாம்பிள் தான் இது. அதில் மீனா கனகாம்பரத்தை சூடினால்னு கொடுத்துருப்பாங்க. நான் காவுக்கு கண்ணகி கனகாம்பரத்தை சூடினால்னு மாற்றி எழுதியிருக்கேன். சரியா? நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும் படிக்கிறப்போ. கண்ணகி கனகாம்பரத்தை சூடினாள், இதில் யார் எழுவாய்? எது எழுவாய்? இது எழுவாய். கண்ணகிங்கிறது எழுவாய், சூடினாள்ங்கிறது பயனிலை. கண்ணகி சூடினாள் அப்படின்னாலும் சென்டென்ஸ் தெளிவாக தான் இருக்குது. சரியா? கண்ணகி சூடினால்னு கண்ணகி எதையோ ஒன்று சூடியிருக்கான்னு நான் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நடுவில் இன்னொரு பெயர் சொல்ல கொடுக்குறாங்க, கனகாம்பரத்தை சூடினாள். இப்போ எனக்கு இந்த சென்டென்ஸ் இன்னமே நல்ல தெளிவாக புரியுது. அவ சூடினதுக்கு ஆதாரமாக இருந்தது இந்த பொருள் தான். சரியா? கனகாம்பரத்தை தான் அவள் தலையில் சூடி இருந்திருக்கா. செய்யப்படு பொருள் இல்லாமலும் சொற்றொடர்கள் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் செய்யப்படு பொருள் இருக்கிற சென்டென்ஸு நல்ல தெளிவானதாக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப விளக்கமாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ நம்ம இந்த முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமையை பார்ப்போம். இது எழுவாய், இது பயனிலை. எழுவாய், பயனிலை. இந்த சென்டென்ஸில் நான் செய்யப்படு பொருளையே போடலை. சரியா? அந்த மாதிரி எழுதலை, சும்மா சாதாரணமாக உங்கள் புக்கில் இருக்கிற மாதிரியே தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், பாவை வந்தாள், கண்ணன் சென்றான் அப்படின்னு வர்றப்ப நடுவில் ஏதாவது இந்த பெயர் சொல்லுக்கு பக்கத்தில் நான் இந்த பெயர் சொல்லோட ஏதாவது ஒரு அசையை சேர்க்குறேன், நான் வேற்றுமை உருப கிடையவே கிடையாது. பாவை வந்தாள், கண்ணன் சென்றான், ஒன்றும் பெருசாக நான் இந்த ஐயாள் கூ இன்னது கண்ணெலாம் இங்கே கொண்டுட்டு வந்து சேர்க்கவே இல்லை. அப்படின்னா இதுதான் முதல் வேற்றுமை. அதனால தான் இதுக்கு என்ன கிடையாது, எந்த உருபுமே கிடையாதுன்னு நம்ம பார்த்தோம். சரியா? உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். பாவை வந்தாள், கண்ணன் சென்றான்ற வாக்கியத்தில் நான் அந்த பெயர் சொல்லோட எந்தவித உருபையும் சேர்க்கலை. பாவைக்கு வந்தாள், கண்ணனுக்கு சென்றான் அப்படிலாம் பயன்படுத்த முடியாது. எதுவுமே இல்லாமல் நான் பயன்படுத்துறதுனால இதை முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்கிறேன். இதுக்கு எந்தவித உருபுமே கிடையாது. புரியுதா? அதோடு நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு சொற்றொடரில் அத்தியாவசியமாக இருக்க வேண்டியது என்னென்ன அப்படின்றத சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக எழுவாய் இருக்கணும், அந்த வினையை குறிக்கக்கூடிய பயனிலை இருக்கணும், செய்யப்படு பொருள்னு ஒன்று இருக்குது, அது இருந்துச்சுன்னா நல்ல தெளிவாக இருக்கும். கண்ணன் திருக்குறளை படித்தான். கண்ணன் படித்தான்னா எழுவாயும் பயனிலையும் மட்டும்தான் இருக்குது. கண்ணன் திருக்குறளை படித்தான்னு நான் சொல்லும்போது எழுவாய் இருக்குது, செய்யப்படு பொருள் திருக்குறளை படித்தான், திருக்குறள் இருக்குது, படித்தான்கிறது பயனிலை. எனக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்குது. கண்ணன் எதையோ படித்தான்றதை விட கண்ணன் திருக்குறளை படித்தான்னு சொல்கிறப்ப இன்னமே தெளிவாக இருக்குது. சரியா? அடுத்தது நம்ம இரண்டாம் வேற்றுமை பார்ப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் வேற்றுமை. சரியா? நான் முதலே சொன்னேன், மொத்தம் வேற்றுமை 8. அதில் முதலாம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கு தான் உருவு கிடையாது. 2, 3, 4, 5, 6, 7க்கெலாம் இருக்குது. ஐ, ஆள், கூ, இன், அது, கண் அப்படின்னு நான் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். சரியா? இப்போ அப்படின்னா இதுக்கான உருவு என்ன? ஐ அப்படின்றது தான் இதுக்கான உருவு.
கரிகாலன் கல்லணையை கட்டினான். இதில் என்னென்ன இருக்கு? எழுவாய், பயனிலை. எழுவாயும் பயனிலையும் கண்டிப்பாக இருக்கணும். கரிகாலன் கட்டினான், எதையோ ஒன்றை கட்டியிருந்திருக்கான். எதை? கல்லணையை கட்டினான். இதுதான் அந்த செய்யப்படு பொருள்ன்றது. எழுவாய், பயனிலை, நடுவில் இருக்கக்கூடிய இந்த செய்யப்படு பொருளை செய்யப்படு பொருள்னு காட்டுறது எது? கல்லணைன்ற அந்த வார்த்தையோடு இருக்கக்கூடிய ஐ. இந்த பெயர் சொல்ல செய்யப்படு பொருளாக மாற்றுறதுக்கு நம்ம இங்கே எந்த உருவை பயன்படுத்துகிறோன்னா ஐ அப்படிங்கிறத. கரிகாலன் கல்லணை கட்டினான், கரிகாலன் கல்லணையை கட்டினான். இந்த இடத்துல நான் ஐய பயன்படுத்தும் போது கல்லணைங்கிற பெயர் சொல் எனக்கு என்னவா மாறுது? செய்யப்படு பொருளாக மாறுது. சரியா? இதுதான் பேசிக். பாருங்க, இந்த செய்யப்படு பொருள் வேற்றுமை ஐய நம்ம இந்த செய்யப்படு பொருள் வேற்றுமையான ஐ அப்படின்ற இந்த உருவை 6 இடங்களில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன? ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை அப்படின்னு 6 இடங்களில் நம்மளால் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெக்ஸ்ட் புக்லேயும் கொடுத்துருக்கிற டேட்டா தான் இது. நம்மளா சொல்கிறது தான். பாருங்கள், கரிகாலன் கல்லணையை கட்டினான். இப்போ இது எந்த பொருளில் வரும்னு நினைக்கிறீங்க? ஆக்கல்னா உருவாக்குறது, அழித்தல்னா எதையோ ஒன்று துவம்சம் பண்ணுறது, டெஸ்ட்ராய் பண்ணுறது, அடைதல்னா நம்ம எதையோ ஒன்று அடையிறது, நீத்தல்னா எதுலேருந்தோ வெளியில் வர்றது, ஏதோ ஒரு பதவியிலேருந்தோ எதுலேருந்தோ வெளியில் வர்றது, ஒத்தல்னா எனக்கு இது மாதிரி இதுக்கு நிகரானதுன்னா நம்ம சொல்கிறோம்ல, அதுதான். உடைமைங்கிறது எதையோ ஒன்று வச்சிருக்கிற கதையை சொல்கிறது. சரியா? இப்போ கரிகாலன் கல்லணையை கட்டினான்ங்கிறது எந்த பொருளில் வரும்? ஆக்கல்ல தான் வரும். ஏன்னா அவன் அதை உருவாக்கியிருக்கான். நான் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸாம்பிள்ஸ் எழுதுகிறேன் பாருங்களேன். ராஜராஜன் எதை கட்டுறாரு? தஞ்சை பெரிய கோவிலை கட்டினார். பெரிய கோவிலை கட்டினார் அப்படின்னு நினச்சிக்கணும். ராஜராஜன் கட்டினான், எழுவாய் பயனிலை, தஞ்சை பெரிய கோவிலை கட்டினான். எனக்கு இந்த இடத்துல இது என்னது? தஞ்சை பெரிய கோவில் அப்படின்ற ஒரு பெயர் சொல்ல இந்த ஐ வந்ததுனால செய்யப்படு பொருளாக மாற்றிருச்சு, ஆக்கல் பொருளில் வந்துருச்சு. ஐங்கிற உருவை நான் பயன்படுத்தியிருக்கேன். சரியா? அடுத்தது பாருங்க, அழித்தல். எதையோ ஒன்று அழிக்கணும். நம்ம எழுதலாம் மாலிக் கபூர். யாரு மாலிக் கபூர்? அலாவுதீன் கில்ஜியோட படை தளபதியான மாலிக் கபூர் என்ன பண்றாரு? தென்னிந்திய கோவில்களை அழித்தார். தென்னிந்திய ஆலயங்களை, கோவில்களை எது வேணாலும் வச்சுக்கலாம். இடித்தான் எப்படின்னு வச்சுக்கலாம். மாலிக் கபூர் மாலிக் கபூர் தென்னிந்திய ஆலயங்களை இடித்தான். மாலிக் கபூர் தென்னிந்திய ஆலயங்களை இடித்தான். மாலிக் கபூர் இடித்தான். இது எழுவாய், இது பயனிலை. எதை இடித்தான்? தென்னிந்திய ஆலயங்களை இடித்தான். ஐய பயன்படுத்துகிறேன். சரியா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்? அழிச்ச கதையை சொல்கிறதுக்கும் நான் இதை பயன்படுத்துகிறேன். அடைதல், எதையோ ஒன்று ரீச் பண்ணிட்டோம் அப்படின்றது. கோவலன் எதை அடைஞ்சாரு? மதுரையை அடைந்தான். அவரு அடைஞ்சிருக்கிறாரு. கோவலன் மதுரையை அடைந்தான். நீத்தல், எதுலேருந்தோ ஒன்றில் வெளியேறிட்டோம் அப்படின்ற கதையை சொல்லுவோமே. பாருங்க, நம்ம புக்கில் இருக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள். காமராசர் பதவியை துறந்தார். அவரு அந்த சிஎம் போஸ்ட்லேருந்து வெளியில் வந்துட்டாரு. காமராசர் பதவியை துறந்தார். காமராசர் துறந்தார். எதை துறந்தாரு? பதவியை துறந்தார். செய்யப்படு பொருளை வேற்றுமைப்படுத்தி காட்டுது. செய்யப்படு பொருளா பெயர் சொல்ல வேற்றுமைப்படுத்தி காட்டுது. ஒத்தல் ஒரே மாதிரி இருக்குன்னு நான் சொல்றதுக்கு இதுக்கும் நான் புக்கில் இருக்கிறதே எழுதுறேன். தமிழ் நமக்கு எது மாதிரின்னு சொல்றாங்க? உயிரை போன்றது. அட இது எனக்கு இது மாதிரிப்பா
அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு பயன்படுத்துகிறேன். தமிழ் நமக்கு உயிரை போன்றது, ஒத்தல், இது மாதிரி அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு நான் இங்கே பயன்படுத்துகிறேன். உயிரை போன்றது, தெளிவாக எழுதிடும். அடுத்தது உடைமை. ஏதோ வச்சுருக்கேன், எதையோ ஒன்று நான் வச்சுருக்கேன் அப்படின்ற கதைக்கு சொல்லலாம். என்ன நம்ம உடைமைக்கு சொல்லலாம்? எது வேணாலும் எழுதலாம். சோழன் 1000 யானைகளை வைத்திருந்தான். எதை வச்சிருந்தான்? சோழன் எதை உடையவனா இருந்தான்? சோழன் வைத்திருந்தான். எதை? 1000 யானைகளை வைத்திருந்தான். நான் சொல்கிறது புரியுதா? இந்த ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருவை நம்மளால் இந்த 6 இடங்களுக்கும் தாராளமாக பயன்படுத்த முடியும். இந்த இடங்கள் எல்லாம் பயன்படுத்தலாம். எது? ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. நம்மளாவே எழுதலாம். எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்மளாவே ஃப்ரேம் பண்ணிக்கலாம். சரியா? நான் புக்கில் இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணணுமா சார்? எதுவுமே கிடையாது. அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு எழுதிடலாம். இதுதான் 2ஆம் வேற்றுமை உருபு ஐயோட பயன்பாடு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 3ஆம் வேற்றுமை உருபு. சரியா? பார்ப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 3ஆம் வேற்றுமை. சரியா? 3ஆம் வேற்றுமைக்கான உருபா நம்ம எதை பார்த்துருப்போம்? 2ஆம் வேற்றுமைக்கு ஐ பார்த்தோம், 3ஆம் வேற்றுமைக்கு நம்ம ஆள் பார்த்துருப்போம். அதோட உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஆள், ஆண், ஒடு, ஓடு இதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் கிட்டத்தட்ட சிமிலர். இது ரெண்டும் சிமிலர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், ஆள், ஆண் எப்படி நான் பயன்படுத்துகிறேன்றதை பாருங்கள். எங்கே முதல்ல பயன்படுத்தலாம்? கருவி பொருள்லையும் கருத்தா பொருள்லையும் பயன்படுத்திக்கலாம். கருவி பொருள்ல, கருத்தா பொருள்ல நம்ம பயன்படுத்தலாம். கருவி பொருள் எப்படி பிரிக்கிறோம்னு பாருங்க. கருவி பொருளை முதற்கருவி, துணை கருவின்னு பிரிக்கிறோம். கருத்தாவை ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா அப்படின்னு நம்ம 2ஆ பிரிக்கிறோம். நல்லா பாருங்க, முதற்கருவிக்கு நான் எக்ஸாம்பிள் எழுதுறேன். அதை பார்த்தா நீங்கள் ரொம்ப சுலபமாகவே புரிஞ்சுக்கலாம். முதற்கருவிங்கிறது ஒன்றுமே இல்லை. கல்லால் சிலை செஞ்சான், உளியால் சிலை செஞ்சான். என்ன வித்தியாசம்? முதல்ல சொன்ன அந்த கல்லால் செலவடிச்சான் அப்படின்ற கதை என்னத்தை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் செஞ்சது எதில்? கல்லில். அதை சொல்லுது. அதாவது பாருங்க, கல்லால் சிலை வடித்தான், சிலை செய்தான். மரத்தால் சிலை செய்தான். கல்லால் சிலை செய்தான், மரத்தால் சிலை செய்தான். அவன் சிலை செஞ்சான். எதை வச்சு? இங்கே கல், இங்கே மரம். அதாவது அந்த கல்லிலேயே சிலையை செஞ்சு முடிச்சிட்டான்ற கதை தான் இந்த முதற்கருவி. இதை வச்சே சிலை செஞ்சான். கல்லால் சிலை செஞ்சான், மரத்தால் சிலை செஞ்சான். கல்லை வச்சு சிலை செய்யலை, கல்லாலேயே சிலை செஞ்சுட்டான். அதாவது நம்ம இங்கே சொல்லக்கூடிய இந்த கருவி அந்த செய்யக்கூடிய சிலையாவே மாறுது. இந்த கல்லு தான் சிலையாக மாறுது, மரம் தான் சிலையாக மாறுது. இதுதான் முதற்கருவி. சரி, இதுக்கு எதை சார் பயன்படுத்திக்கிட்டான்? கல்லில் சிலை செஞ்சான், ஓகே, அந்த கல்லே சிலையாக மாறிடுச்சு. எதை வச்சு? உளியால். இதுதான் துணை கருவி. இந்த முதற்கருவி இருக்கு இல்லையா, இது கல், இது உளிங்கிறது துணை கருவி. உளியால் சிலை செய்தான். இந்த உளி சிலையா மாறலை, ஆனால் இந்த கல்லு தான் சிலையா மாறி இருக்கு. இந்த உளி அதுக்கு பயன்பட்ட ஒரு கருவி, துணை கருவி. முதற்கருவிங்கிறது என்ன? அதுவே அந்த பண்டமா ஃபைனல் ப்ராடக்டா மாறும். இவன் அந்த மாதிரிலாம் மாற மாட்டான். இவன் கடைசி வரைக்கும் துணையாக தான் இருப்பான். முதற்கருவி, துணை கருவி. கல்லால் சிலை செய்தான், மரத்தால் சிலை செய்தான், உளியால் சிலை செய்தான். உளி சிலையா மாறாது, ஆனால் கல் சிலையாக மாறும். இதுதான் முதற்கருவி, துணை கருவியை கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தாவுக்கு நான் 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
இங்கே பாருங்க, ஏவுதல் கருத்தா. ஏவுதல் கருத்தானா நம்ம சின்ன வயசில் கேட்போம். என்ன கேட்போம்? தாஜ்மஹாலை யார் கட்டினது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஷாஜஹான் அப்படின்னாக்கா, இல்லை கொத்தனாருன்னு சொல்லுவோம்ல, அதே கதை தான். இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயிலை ராஜராஜ சோழன் கட்டினாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாலும் உண்மையாக கட்டினது சோழ அரசன் கிடையாது. அவர் அதுக்கான பொருளுதவி இதெல்லாம் பண்ணாரே தவிர கல் தச்சர்கள் தான் கோவிலை கட்டினது. அதுதான் ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தாலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஏவுதல் கருத்தானா என்னது? அவர் ஏவனவரை வச்சு சொல்கிறது. ராஜராஜ சோழனால் தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்டது. தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்டது. இங்கே பாருங்க, எங்கே நான் அந்த ஆளை பயன்படுத்தியிருக்கேன்? அதோ இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கேன். ராஜராஜ சோழனால் தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்டது. கட்டினது அவர் கிடையாது, ஏவனவரோட பேரை வச்சு நம்ம அழைக்கிறதுனால இதை ஏவுதல் கருத்தான்னு சொல்கிறோம். இயற்றுதல் கருத்தான்னா அவரே தான் பண்ணியிருப்பார். இப்போ திருக்குறளில் திருவள்ளுவர் எழுதியிருப்பார். அவர் ஏவனாரா இல்லை அவரே பண்ணாரா? அந்த விஷயத்தை ஆள் வச்சு எழுதினாரா இல்லை அவராகவே எழுதினதா? அவரே எழுதினது. இதுதான் நம்ம இயற்றுதல் கருத்தான். அவரே அந்த வேலையை செஞ்சுருந்தாருன்னா இயற்றுதல் கருத்தான். திருக்குறள் யாரால் இயற்றப்பட்டது? திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. எப்படி வேணாலும் எழுதலாம். ராஜராஜ சோழனால் தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்டது, தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது, திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது, திருவள்ளுவரால் திருக்குறள் இயற்றப்பட்டது, எப்படி வேணாலும் எழுதலாம். என்ன வித்தியாசம்? இவர் ஆக்சுவலாக அந்த ஆக்டிவிட்டியை அவர் பண்ணியிருக்க மாட்டார், ஆளை வச்சு பண்ணியிருப்பார். இவர் ஏவனவராக இருப்பார். இவர் அந்த ஆக்டிவிட்டியை முழுக்க பண்ணியிருப்பார். சரியா? இங்கே பாருங்க, ஆள் பயன்பாடு அப்படின்றது. உளியாள், கல்லால் சிலை செய்தான். முதற்கருவியாகவே அந்த கல் செயல்படுது, துணை கருவியாக உளி செயல்படுது. இதுதான் நம்ம ஆண் பயன்பாடு. சார் ஆள் தானே சார் சொன்னீங்க, ஆணே நீங்கள் என்ன சொல்லியே சார். புறந்தூய்மை நீரால் அமையும்னு வள்ளுவர் எழுதலை. என்னன்னு எழுதுறாரு? புறந்தூய்மைனா நம்மளை வெளிப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு தண்ணியால் தான் முடியும். புறந்தூய்மை நீரால் அமையும்னு அவர் எழுதலை. என்ன பண்ணுறாரு? நீரான் அமையும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அதாவது ஆள் பயன்படுத்துகிற இடத்துல நம்ம ஆண் அப்படின்றதையும் பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த குறள் மூலியமாக புரிஞ்சுக்கலாம். புறந்தூய்மை நீரால் அமையும் கிடையாது, புறந்தூய்மை நீரான் அமையும்னு வள்ளுவர் எழுதுறாரு. புரியுதா? இதுதான் ஆண் பயன்பாடு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஓடு பயன்பாடு பார்ப்போம். அதுவும் இந்த மூன்றாம் வேற்றுமையிலே தான் வருது. சரியா? கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மூன்றாம் வேற்றுமை உருபில் நம்ம 2 பார்த்துருந்தோம், ஆண் பயன்பாடு, ஓடு. பாருங்க, ஓடு கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான். இது எந்த பொருளில் சார் வரும்னா உடனிகழ்ச்சி பொருளில் வரும். என்ன பொருளில் வரும்? உடனிகழ்ச்சி பொருளில் வரும். பேரே ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு, உடனிகழ்ச்சி பொருளில் வரும் அப்படின்னா நான் எழுதுறத வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த ஒடு பயன்படுத்தி எழுதுகிறேன் பாருங்க, புத்தகத்தில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான். தாயோடு குழந்தை சென்றது. ஓடு வச்சு எழுதுகிறேன், அமைச்சரோடு ஒற்றர் சென்றார். சரியா? பாருங்க, இவங்க கூட இவங்க போனாங்க. ஓடு அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. உடனிகழ்ச்சி பொருள்னா இதுதான். யார் கூடயே போன மாதிரி நம்ம எழுதுகிற மாதிரி பொருளில் வர்றத உடனிகழ்ச்சி பொருள். தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு ஒற்றர் சென்றார். சரியா? இந்த மாதிரி ஓடு பயன்பாடு அப்படின்றது இதுதான். இந்த ஓடு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு எதில் தான் வரும்? உடனிகழ்ச்சி பொருளில் தான் வரும். சரியா? அடுத்தது நம்ம 4ஆம் வேற்றுமை பார்ப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 4ஆம் வேற்றுமை. 4ஆம் வேற்றுமைக்கான உருபு என்னப்பா? கூ அப்படிங்கிறது தான் 4ஆம் வேற்றுமைக்கான உருபு. இதை எத்தனை இடத்துல பயன்படுத்தலாம்னா 8 இடங்களில் பயன்படுத்தலாம். கொடை, நட்பு, பகை, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லைன்னு 8 இடங்களில் பயன்படுத்தலாம்னு தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. நம்மளாவே எக்ஸாம்பிள்ஸ் எழுதலாம். கொடைனா ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கறது தான் கொடை. முல்லைக்கு ஒரு தமிழ் வள்ளல் என்ன பண்ணியிருக்கிறாரு? தேர் கொடுத்துருக்கிறாரு.
முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி, பாரி வள்ளல். சரியா? அடுத்தது முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி, கு. நட்பு, இவருக்கு இவர் நண்பர்ன்ற கதையெல்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி இதுக்கு வச்சுக்கலாம். கபிலருக்கு யாரு நண்பர்? பரணர். கபிலருக்கு நண்பர் பரணர். பகை, இவருக்கும் பகை இருந்தது. நல்லாவே நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி புக்கில் கொடுத்துருப்பான். என்னது? 3ஆம் ராஜேந்திரனுக்கு பாண்டியரோடு பகை இருந்தது. 3ஆம் ராஜேந்திரனுக்கு யாரோடு? பாண்டியரோடு பகை இருந்தது, ஏற்பட்டது, எதை வேணாலும் எழுதிக்கலாம். 3ஆம் ராஜேந்திரனுக்கு பாண்டியரோடு பகை இருந்தது. அதன் விளைவாக தான் 1279 சோழ பேரரசுங்கிறது இல்லாமலே போயிடுறது. ஆமாம் தானே? தகுதி அடுத்ததாக கொடுத்துருக்கிறது. தகுதி நம்ம ஈஸியாக சொல்லலாம். குரூப் 4 தேர்வுக்கு அடிப்படை தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, எது வேணாலும் எழுதலாம். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிறத நான் எழுதுகிறேன். கவிதைக்கு அழகு என்னன்னு சொல்கிறான்? கற்பனை. இதுதான் ஒரு கவிதை அப்படின்னா கண்டிப்பாக அதில் என்ன இருக்கணும்? கற்பனை இருந்தால் தான் கவிதைன்றதை சொல்கிறான். அது இருந்தால் தான் அழகாக இருக்கும்னு சொல்கிறான், தகுதியை சொல்கிறான். அதுவாதல், இதுக்கு பதிலாக அதை வாங்கிட்டு வந்துட்டான்டா. சில பேர்லாம் இருக்காங்க, சாம்பார் தூள் வாங்கிட்டு வர சொன்னால் சவுக்காரம் டிட்டர்ஜென்ட் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதான் அதுவாதல். இதுக்கு பதிலாக அது. சின்ன வயசில் கடைக்கு போகிறப்ப நிறையா அந்த மாதிரி பண்ணியிருப்போம். அதுவாதல். தயிருக்கு பதிலாக பால் வாங்கிட்டான், தயிருக்கு பால் வாங்கினான். சரியா? பொருட்டு, இதுக்காக கஷ்டப்பட்டார் சார், இதுக்காக அவர் போராடினார் சார், நாட்டு விடுதலைக்காக காந்தி மகான் அரும்பாடுபட்டார், நாட்டு விடுதலைக்கு காந்தி மகான் அரும்பாடுபட்டார். அடுத்தது பெண் விடுதலைக்கு தந்தை பெரியார் பாடுபட்டார். அடுத்ததா தமிழ் வளர்ச்சிக்கு பாவேந்தர் பாரதிதாசனார் பாடுபட்டார். எது வேணாலும் எழுதலாம். தமிழ் வளர்ச்சிக்கு யாரு? பாரதிதாசனார் பாடுபட்டார். தமிழ் வளர்ச்சிக்கு பாரதிதாசனார் பாடுபட்டார். கு தமிழ் வளர்ச்சிக்கு பாரதிதாசனார் பாடுபட்டார். முறைக்கு சொல்லுங்க. செங்குட்டவனுக்கு இளங்கோ என்ன வேணும்? தம்பி முறை. சேரன் செங்குட்டவனுக்கு இளங்கோ என்ன வேணும்? தம்பி. செங்குட்டவனுக்கு இளங்கோ தம்பி. அடுத்தது எல்லையை சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு தெற்கு எல்லை எது? தமிழ்நாட்டுக்கு தெற்கு எல்லை குமரி. எல்லாத்துலேயும் பாருங்க கூ பயன்படுத்தியிருப்பேன். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி, கபிலருக்கு நண்பர் பரணர், 3ஆம் ராஜேந்திரனுக்கு பாண்டியரோடு பகை இருந்தது, கவிதைக்கு அழகு கற்பனை, குரூப் 4 தேர்வுக்கு அடிப்படை தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, தயிருக்கு பால் வாங்கினான், தமிழ் வளர்ச்சிக்கு பாரதிதாசனார் பாடுபட்டார். அடுத்தது வேற ஏதாவது சொல்லலாம், நம்ம நிறையாவே சொல்லலாம். நாட்டு விடுதலைக்கு பகத்சிங் அரும்பாடுபட்டார், நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். செங்குட்டவனுக்கு இளங்கோ தம்பி முறை. தமிழ்நாட்டுக்கு தெற்கு எல்லை எதுன்னு சொல்கிறோம்? குமரி அப்படின்றதெல்லாம் சொல்கிறோம். இதுதான் கூ பயன்பாடு. 4ஆம் வேற்றுமை உருவான கூ 8 இடங்களில் பயன்படுத்தலாம். என்னென்னன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடை, நட்பு, பகை, அடுத்தது தகுதி, அதுவாதல் பொருட்டு, எல்லை, முறை அப்படின்ற 8 இடங்களில் பயன்படுத்தலாம். சரியா? அடுத்தது நம்ம 5ஆம் வேற்றுமை பார்ப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 5ஆம் வேற்றுமை. அதுக்கான உருபுகள் என்னென்ன? இன்னு பயன்படுத்தலாம், இல்லு பயன்படுத்தலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பொருளில் சார் வரும்? 4 பொருளில் வரும். என்னென்ன? நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது அப்படின்ற 4 பொருட்களில் இது வரும். 4 பொருளில் வரலாம். சரியா? பாருங்க, நீங்கள் எதையோ விட்டு ஒன்று நீங்கிருச்சு. உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். தலையின் இழிந்த மயிர், அதாவது
தலையிலேருந்து வெளியில் வந்துருச்சு, முடி ஒன்று உதிர்ந்துருச்சு அப்படின்றத செந்தமிழில் சொல்லியிருக்கிறாங்க. தலையின் இழிந்த மயிர், தலையின் நீங்கிய முடி அப்படின்னு நம்ம பொருள் புரிஞ்சுக்கலாம். சரி, இதில் இன்னு பயன்படுத்தியிருக்காங்க சார், இல்லை வச்சு உங்களால் எழுத முடியுமா? தாராளமாக எழுதலாம். தலையில் இருந்து நீங்கிய மயிர், தலையிலிருந்து நீங்கிய முடி அப்படின்னு நம்ம எழுதலாம். அடுத்தது பாருங்க, இதுதான் நீங்கள் பொருளில் இன்னு இல்லு பயன்படுத்துகிறோம். ஒப்பு, பாரதியார் பாட்டில் சொல்லுவார், எங்கள் வீட்டில் ஒரு பூனை, அந்த பூனை குட்டி போட்ட கதையெல்லாம் சொல்கிறப்போ ஒவ்வொரு குட்டியும் ஒவ்வொரு மாதிரி. பாலின் நிறம் ஒரு குட்டி, பாலின் நிறம் ஒரு குட்டி, பாலின் நிறம் ஒரு குட்டி, பாலின் நிறத்தில் ஒரு குட்டி இருந்தது சொல்லலாமா? எல்லை, தமிழ்நாட்டுக்கு தெற்கே எல்லை குமரி. முன்னாடியும் பார்த்தோம், இப்பையும் பார்த்தோம். உருபு மட்டும் மாற்றி போடுறான், வேற்றுமை உருபு. தமிழ்நாட்டுக்குன்னு முதல்ல எழுதணும், 4ஆம் வேற்றுமையில். இங்கே உருபா நீங்கள் இதை பயன்படுத்தணும். தமிழ்நாட்டின் எந்த எல்லை? தெற்கு எல்லை குமரி அப்படின்னு நான் எழுதுகிறேன். சரியா? இங்கே பாருங்க, இன் அப்படின்றது வந்துருச்சு. அடுத்தது ஏது அப்படின்ற பொருளுக்கு சொல்லுங்க. இவரை விட வேற யாருப்பா சிறந்தவர் அப்படின்ற மாதிரி இடத்துல நம்ம இதை பயன்படுத்தலாம். உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வசைபாடுவதில் வல்லவர் காளமேக புலவர். வல்லவர் அந்த மடப்பள்ளி வரதன் கவி காளமேக புலவர்னு சொல்கிறோம்ல, காளமேகம், காளமேக புலவர். சரியா? இங்கே பாருங்க, வசைபாடுவதில் வல்லவர் காளமேக புலவர், இல்லு பயன்படுத்தியிருக்கோம். புரியுதா? இவரை மாதிரி வேற யாருப்பா வசப்பாட முடியும்? நம்மளுக்கு அந்த 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இப்போ நியூ சிலபஸ் புக்கிலேயே இருக்குது. சரியா? யார் பாடினது? பலப்பட்டோட சொக்கநாத புலவரோட பாட்டு ஒன்று. அந்த பாட்டில் இருக்கிற கண்டென்ட்டை படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். வசைபாடுவதில் வல்லவர் காளமேகம். வசைபாடுறதுல இவங்க களம்பகத்துக்கு இரட்டையர்கள் இந்த மாதிரி அதில் கொடுத்துருப்பாங்க. வெண்பாவுக்கு புகழேந்தி, விருத்தப்பாக்கு கம்பர் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? அதுலேருந்து உங்களுக்கு ஒன்று எடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உதிர்ந்து போன முடிய சொல்கிறோம். தலையின் இழிந்த மயிர், தலையிலிருந்து நீங்கிய மயிர். ஒப்பு, பாலின் நிறம் ஒரு குட்டி, அந்த கலரில் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறோம். எல்லை, தமிழ்நாட்டோட தெற்கு எல்லை குமரி. ஏது, அவரை மாதிரி வேறு யாருப்பா இருக்க முடியும்? வசைபாடுவதில் வல்லவர் காளமேகம். சரியா? இதுதான் 5ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமைக்கான உருபா நம்ம இன்னையும் பயன்படுத்தலாம், இல்லையும் பயன்படுத்தலாம். அடுத்தது 6ஆம் வேற்றுமை பார்ப்போம். அடுத்தது 6வதாக நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமைக்கான உருபு என்ன அப்படின்னா, அது, ஆது, அ. நம்ம பொதுவாக அது பயன்படுத்துகிறோம். இந்த ஆது, அ அப்படிங்கிறதெல்லாம் புத்தகத்தில் கொடுத்துருந்தாலும் இப்போ வழக்கத்தில் கிடையாது. சரியா? தற்கால வழக்கில் கிடையாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நான் எடுத்துக்காட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ராமன் வில், நண்பன் கை, கண்ணன் வீடு, கண்ணன் வாகனம். ஒருத்தன், இது ஒரு வில்லு. இது ரெண்டுக்கும் ஒரு பந்தத்தை, ஒரு உரிமையை ஏற்படுத்துறதுனால தான் இதை நம்ம உரிமை பொருள் வேற்றுமை அல்லது கிழமை பொருள் வேற்றுமைன்னு சொல்கிறோம். சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கும் ஒரு மனிதனுக்கும் ஒரு மாந்தருக்கும் இடையில் ஒரு உரிமையை ஏற்படுத்தி கொடுக்குது. இவனோட வில்லு, ராமனது வில், நண்பனது கை, கண்ணனது வீடு, கண்ணனது வாகனம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இவங்களுக்கெல்லாம் இந்த பொருள் மேலே ஒரு உரிமையை ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால தான் நம்ம இதை கிழமை பொருள் வேற்றுமைன்னு சொல்கிறோம். சரியா? இவ்வளோதான் இதோட டெஃபினிஷன். ஆனால் நம்ம இப்படி எழுதுறது தப்பு. ராமனது மகன் எல்லாம் எழுதக்கூடாது. ஏன்னா அதுங்கிறது உயிரில்லா பண்டத்துக்கு தான் பயன்படுத்த முடியும். சரியா? போய் நம்ம ஒரு உயர்தினையை அதுன்னு சொல்கிறது தப்பு. ராமனது மகன் எழுதுறது தப்பு. சரியா? ராமனது மகன்லாம் எழுதக்கூடாது. ராமன் மகன் எழுதலாம். ராமனது மனைவின்னு எழுதுறதும் தப்பு. ராமன் மனைவி அந்தண்ட எழுதுறது உயிருள்ள பொருளாக இருக்குது, ஒரு உயர்தினையாக இருக்குது அப்படின்னாலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த அதுங்கிறத பயன்படுத்தக்கூடாது. உயர்திணை பொருளுக்கு பயன்படுத்தவே கூடாது. உயர்திணைக்கு பயன்படுத்தாமல் இந்த மாதிரி உயிரில்லா பண்டங்களுக்கு இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். சரியா? உயர்திணைக்கு பயன்படுத்தக்கூடாது. ராமனது மனைவின்லாம் எழுதுறது தப்பு. சரியா? பாருங்க, இந்த உரிமையை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால இதை நம்ம கிழமை பொருள் வேற்றுமை, உரிமை பொருள் வேற்றுமைன்னு சொல்கிறோம்.
அடுத்தது நம்ம 7ஆம் வேற்றுமை பார்ப்போம். பார்க்க போகிறது 7ஆம் வேற்றுமை. இதுக்கான உருபா நம்ம பொதுவாக பயன்படுத்துறது கண் பயன்படுத்துவோம். அடுத்தது அந்த இல்லு கூட பயன்படுத்துவோம். சரியா? கண்ணு இல்லைன்னா பொதுவான உறுப்புகள் இதெல்லாமும் பயன்படுத்தலான்னு சொல்லி நம்மளோட புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இதை எதுக்கு சார் பயன்படுத்தலான்னா இடம், காலம் இதெல்லாம் குறிக்கும் போது பயன்படுத்தலாம். நான் எடுத்துக்காட்டு எழுதுகிறேன், உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே புரியும். மழை பெஞ்சது, இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை வச்சு நான் எழுதுகிறேன். எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. இது எந்த பொருளுக்கு வருது? எங்கள் ஊரில் மழை பெஞ்சிச்சு, இடப்பொருளில் வருது. காலத்துக்கு எப்போ பெஞ்சிச்சு? ராத்திரி பெஞ்சிச்சு. இரவின் கண் மழை பெய்தது. இரவின் கண் மழை பெய்தது. இதோ இங்கே பயன்படுத்தியிருக்கேன் பாருங்க. சார் இதில் எப்படி சார் நீங்கள் இல்லு பயன்படுத்துவீங்க? அதை வச்சும் நம்மளால் எழுத முடியும். அதுக்கு கீழே நான் எழுதுகிறேன் பாருங்க. அழகர் கோவில் திருவிழாவை வச்சு எழுதுவோம். டக்குன்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. சித்திரையில் அழகர் வைகையில் இறங்குவார். சித்திரையில் அழகர் வைகையில் இறங்குவார். எதை குறிக்குது? காலத்தை குறிக்குது. இடத்துக்கு பாருங்க, எங்க இறங்குவாரு? மதுரையில் சித்திரை திருவிழாவின் போது அழகர் வைகையில் இறங்குவார். அவ்வளோ பெருசாக நான் எழுத முடியாதுன்றதுனால பாருங்க, நான் எழுதுகிறேன். மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெறும்னு நான் எழுதுகிறேன். நீங்கள் வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். மதுரையில் சித்திரை திருவிழாவின் போது அழகர் வைகையில் இறங்குவார்னு நம்ம எழுதலாம். நான் சிம்பிளாகவே எழுதுகிறேன். மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெறும். காலத்துக்கும் பயன்படுத்தியிருக்கேன், இடத்துக்கும் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஐ, ஆள், கூ, இன் 5ஆம் வேற்றுமையில் இன்னோட இல்லையும் சேர்த்து சொன்னீங்களே சார். இப்போ நீங்கள் இங்கேயும் இல்லை சொன்னீங்கன்னா நாங்கள் எதை எப்படி சார் வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். இந்த இடத்துல பயன்படுத்துகிற இல்லு காலப்பொருள்லையும் இடப்பொருள்லையும் வர்றப்போ பயன்படுத்துவோம். காலத்தையும் இடத்தையும் குறிக்கிற மாதிரி இருக்கிறப்ப அங்கே பாருங்க, சித்திரையில் மதுரையில்னு நான் இங்கே இடத்த குறிக்கிறேன், இங்கே காலத்தை குறிக்கிறேன். இப்படி இருந்தால் இது எத்தனாம் வேற்றுமைக்கு வருது? 7ஆவதுக்கு வருது. இப்போது 5ஆம் வேற்றுமையிலையும் நான் இல்லை சொல்லியிருக்கேன் சார். இங்கேயும் இல்லை இருக்குது, இங்கேயும் நீங்கள் இல்லை கரெக்டாக பயன்படுத்தி காமிச்சிருக்கீங்க. நான் எப்படி சார் எங்கே இல்லு வந்து 7ல் வருது 5ல் வருதுன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி காலத்துக்கோ இடத்துக்கோ வந்துச்சுன்னா நான் 7ன்னு சொல்லிடுவேன்னு சொன்னேன். 5ன்னா நம்ம அங்கே என்னப்பா எக்ஸாம்பிள் எழுதணும். தலையின் இழிந்த மயிர் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். தலையின் இழிந்த மயிர்னு இருந்த எக்ஸாம்பிளை நான் எப்படி உங்களுக்கு எழுதி காமிச்சேன்? இதை இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், தலையில் இருந்து நான் இப்படி எழுதுகிறேன், பிரித்து எழுதிடுறேன், அது ஈஸியாக இருக்கும். தலையில் இருந்து உதிர்ந்த முடி, உதிர்ந்த முடி அப்படின்னு எழுதுகிறேன். தலையில் இருந்து உதிர்ந்த முடி. இப்போ பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் பொருளில் வருது. இல்லுங்கிறது நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை. அதே இல்லை இடத்துக்கோ காலத்துக்கோ பயன்படுத்தணும்னா அது எத்தனாவது வேற்றுமைக்கு வருதுன்னு அர்த்தம்? 5ஆம் வேற்றுமைக்கு அந்த இடத்துல வருதுன்னு அர்த்தம். சரியா? எந்த மாதிரி பொருளில் வருதுன்றதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஓகே, குட். அடுத்தது நம்ம கடைசியாக 8ஆம் வேற்றுமை பார்ப்போம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது விழி வேற்றுமை. விழி வேற்றுமைனா ஒன்றும் இல்லை, அண்ணன் சென்றான் அப்படின்றப்ப இங்கே அண்ணன் வந்தான், அண்ணன் சென்றான் எப்படி வேணான்னு வச்சுக்கலாமே. பாருங்க, அண்ணன் சென்றான் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் தன்மை, கேட்குற நீங்கள் முன்னிலை. 3ஆவதாக சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் தேர்ட் பர்சனை இழுக்கிறேன்ல, அவர் அந்த அண்ணன். அவர் இந்த இடத்துல என்ன? படற்கை. தன்மை, முன்னிலை, படற்கை. அண்ணன் சென்றான்னு நான் சொல்கிறப்ப கேட்குற நீங்கள் முன்னிலை, சொல்கிறேன் நான் தன்மை. 3ஆவதாக நம்ம ஒருத்தரை இழுக்கிறோம்ல, அவர் படற்கை. இந்த இடத்துல இவர் படற்கையாக இருக்கார். ஒருவேளை அதே அண்ணன்
முன்னிலையில் இருந்தால் என்ன சொல்லுவேன்? வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அண்ணா வான்னு சொல்லுவேன். இந்த அண்ணன் என்னவா மாறுது? முன்னிலையில் வர்றப்ப அண்ணான்னு மாறுது. இந்த வித்தியாசம் தான் 8ஆம் வேற்றுமை, விழி வேற்றுமை. சரியா? அண்ணனை என்னன்னு மாற்றுவோம்? அண்ணன். 3வது பர்சனாக இருக்கிறப்ப அண்ணன் போனார், அண்ணன் வந்தாருன்னு சொல்லுவோம். அண்ணன் எய்த்தாப்பில் வந்து நிற்கிறாரு முன்னிலையிலன்னா அண்ணா ஏன் போனன்னு கேட்போம். அதுதான். நண்பன்கிறது என்னவா மாறுது? நண்பா. புலவர் 3rd பர்சனாக இருக்கிறப்ப தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறப்ப புலவர் மதுரைக்கு போனார் அப்படின்னு சொல்லுவேன். அவர் எனக்கு முன்னாடி வந்து முன்னிலையில் நிற்கிறப்ப நான் என்னன்னு சொல்லுவேன்? புலவரே எதற்காக மதுரைக்கு சென்றீர் அப்படின்னு கேட்போம். இதுதான் படற்கையாக இருக்கிறத முன்னிலையாக மாற்றும். இதுக்கு எந்த உருவும் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 1ஆம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் எந்தவித உருவுகளுமே கிடையாது, வேற்றுமை உருவும் கிடையாதுன்னு நம்ம பார்த்தோம்ல. ஸோ இதோட முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சொல்லுறுப்புகள். நம்ம 8 வேற்றுமையுமே பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த கான்செப்டை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது என்ன கேட்டால் குட், ரொம்ப முக்கியம். இப்போது 8 வேற்றுமை இருக்குதுன்னு பார்த்தோம். 1ஆம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. ஐ, ஆள், கூ, இன், அது, கண் அப்படின்னு சொல்லி 6 வேற்றுமைக்கு தான் உருபு இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இங்கே பாருங்கள், தூரிகையால் ஓவியம் தீட்டினார் முதியவர், ராமனது வண்டின்னு 2 இது கொடுத்துருக்கேன். இதில் எது சார் வேற்றுமை உருபு? ஆள். இதில் அது. ஆமாம் தானே? அப்படின்னா இது எத்தனாவது வேற்றுமை? ஐ, ஆள். 3ஆம் வேற்றுமை விரிஞ்சு வந்திருக்கா, தொகைஞ்சு வந்திருக்கா? விரிஞ்சு வர்றதுன்னா அப்படியே எழுதுறது, தொகைஞ்சு வர்றதுன்னா மறைஞ்சு வர்றது. விரிஞ்சிருக்கா, தொகைஞ்சிருக்கா? தொகையிறதுனா மறையிறது. சரிதான். இங்கே பாருங்க, தூரிகையால் ஓவியம் தீட்டினார் முதியவர், டைரக்டாக வந்துருச்சு. அப்படின்னா இது 3ஆம் வேற்றுமை தொடர், 3ஆம் வேற்றுமை விரி, விரிஞ்சு வந்திருக்கு. இது எத்தனாம் வேற்றுமை? ஐ, ஆள், கூ, இன், அது. அதுங்கிறது 6ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமை தொகைஞ்சு வந்திருக்கா, விரிஞ்சு வந்திருக்கா? தொடர், அதாவது விரிஞ்சு வந்திருக்கா. 6ஆம் வேற்றுமை தொடர். புரியுதா? இப்போ இங்கே பாருங்க, திருக்குறள் படித்தான், திருக்குறள் படித்தான். இதை முதல்ல எப்படி நம்ம சொல்லணும்? திருக்குறளை படித்தான். ஆனால் இங்கே யார் மறைஞ்சு வந்திருக்காங்க? இந்த ஐ அப்படிங்கிறது எத்தனாவது வேற்றுமை உருபு? 2ஆம் வேற்றுமை உருபு. அப்படின்னா இதை நீங்கள் என்னன்னு சொல்லணும்? இங்கே வந்து வர வேண்டிய ஐ மறைஞ்சு வந்திருக்கு, தொகைஞ்சு வந்திருக்கு. 2ஆம் வேற்றுமை தொகை, 2ஆம் வேற்றுமை தொகை. அதாவது விரிஞ்சு வந்தா தொடர் அல்லது விரி. சார் தொகைஞ்சு வருது சார், அங்கே வர வேண்டிய இடத்துல அது மறைஞ்சிருக்கு சார், அப்படின்னா அதை தொகைன்னு சொல்லுவோம். சரியா? உங்களுக்கு இது ஓகே. இப்போ அடுத்ததான் இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சொல்லுறுப்புகளை பற்றி நம்ம பார்க்கணும். சொல்லுறுப்பு அப்படின்றது ஒன்றுமே இல்லை. தூரிகையாள் அப்படின்ற இடத்துல ஆளுக்கு பதிலாக ஒரு சொல்லையே போடணும். போட முடியுமான்னு பாருங்க. இங்கே ராமனது வண்டி, அதுங்கிறத எடுத்துட்டு ராமன் அப்படின்ற இந்த பெயர் சொல்லுக்கு பக்கத்தில் ஒரு சொல்லையே போடணும். போட முடியுதான்னு பாருங்க. தூரிகை டேஷ் ஓவியம் தீட்டினார் முதியவர். தூரிகையாள் அப்படிங்கிறத ஆளை எடுத்துட்டு ஒரு வேற்றுமை உருபு அசைக்கு பதிலாக ஒரு சொல்லையே போடணும். தூரிகை கொண்டு, இதுதான் சார் சொல்லுறுப்பு அப்படின்றது. வேற்றுமை உருபு போட வேண்டிய இடத்துல ஒரு சொல்லை நம்ம வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா அது சொல்லுறுப்பு. ராமனது வண்டி, அந்த அசைக்கு பதிலாக எதை பயன்படுத்தலாம்? ராமனுடைய வண்டி. இதுதான் சொல்லுறுப்பு. உங்களுக்கு மோர் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. சரியா? எனக்கு இது புரியல அப்படின்னா நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு புரியுது சார் அப்படின்றவங்க ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற இந்த வேற்றுமையை போய் பாருங்கள். இதோட தொடர்ச்சியாக உங்களுக்கு தொகைநிலை தொகாநிலை தொடர்களும் நம்ம நடத்தியிருக்கோம். சரியா? அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது இந்த சொல்லுறுப்புகளோட நம்மளுக்கு இந்த டாபிக் முடியுது. சொல்லுறுப்புகள் அப்படின்றது வேற்றுமை உறுப்புக்கு பதிலாக நம்ம ஒரு சொல்லையே வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா அதை சொல்லுறுப்புன்னு சொல்லுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.